Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ் எல்லாருமே ஒரு டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கிளாத் நம்ம எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் லூஸ் ஆகிடுது, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி லூஸாக இருக்கும், இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தில் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் சைடில் இருக்கிற கிளாத் வந்து எதுவும் வந்து அதில் மாட்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோமோ, அதாவது அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கிளாத் மட்டும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் அந்த எக்ஸ்ட்ரா கார்னர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து, அந்த கிளாத் வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுவும் கூட சேர்ந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரேமை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க ஃப்ரேமை. நீங்கள் உங்கள் மேலே, அதாவது மடி மேலே வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தரையில் வச்சுக்கோங்க. இல்லை ஏதாச்சும் டேபிள் இருந்தால் டேபிள் மேலே கூட நீங்கள் வந்து வச்சுட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பொறுமையாக நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கையால் அந்த ஃப்ரேமை டைட்டாக பிடிச்சிக்கிறேன், ஒரு கையால் வந்து அந்த கிளாத்தை பிடிச்சி இழுக்கிறேன். பாருங்கள், உள்ளே இருக்கிற ஃப்ரேமை டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து கிளாத்தை பொறுமையாக வந்து இழுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து நல்லா டைட் ஆகும். சில கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் நெட் கிளாத் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துனா கிளாத்தே வந்து கிழிஞ்சிரும். அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் பொறுமையாக வந்து டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடமா நீங்கள் பார்த்து டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும் கிளாத்து. இப்போ பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம 2 கையால் இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிட்டு சேம் அதே டைமில் ஃப்ரேமையும் பிடிச்சிட்டு நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் 2 கிளாஸுமே வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எங்கெல்லாம் லைட்டாக சுருக்கமாக இருந்தால் அதையும் வந்து அது சேம் மெத்தடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த நெக் ஷேப் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது, டைட்டாகவும் இருக்குது. தட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து சவுண்ட் வரணும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், என் கை வந்து உள்ளவே போகலை. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக வந்து கிளாத் இருக்கும். நீடில் வச்சு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நீடிலில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம விட்டு இப்படி எடுக்கும்போது எந்த இடத்துல த்ரெட் வந்து மாட்டாமல் அப்படி ஸ்மூத்தாக வரும், நல்லா டைட்டாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத் வந்து லூஸ் ஆகிட்டா பரவாயில்ல, நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறீங்க, அது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளாத் வந்து ஃபஸ்ட்டே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து அந்த த்ரெட், அந்த ரோப் வந்து சுற்றிக்கோங்க. ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லூஸாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.